உருளைக்கிழங்கு ஏற்கனவே போட்டு சன்னாக்குனி குழம்பு வச்சுருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு வாழைக்காய் போட்டு சன்னாக்குனி குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சன்னாக்குனி எடுத்து இதை மாதிரி நல்லா வறுத்துங்கோ. இதை மாதிரி நல்லா வறுத்துட்டு ஒரு கடாயில் போட்டு வறுக்கணும். முதல்ல சன்னாக்குனியை வறுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம குழம்பு வச்ச பிறகு வறுக்கும்போது மறந்துடுவோம். அதனால் முதல்ல சன்னாக்குனியை வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடும். ரெண்டாவது புளி ஊற வச்சு இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு புளியை கரைச்சி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வெடிக்கட்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ஈஸியான முறையில் வச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, கடுகு, வெங்காயம், தக்காளி இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோம் தாளிக்கிறதுக்கு. உருளைக்கிழங்கு, வாழைக்காய் தண்ணியில் போட்டுருங்க அரிஞ்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. அது காஞ்ச உடனே கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின உடனே இப்போ தக்காளி சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்து வதக்கிடுங்க. இதை மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த புளி தண்ணி எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், இப்போ எல்லாத்தையும் அப்படியே கரைச்சிடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம காய் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு, வாழைக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம திருப்பியும் தட்டு போட்டு மூடிடலாம். அந்த காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சன்னாக்குனி வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை ஒரு பாத்திரம் எடுத்து அதில் அள்ளி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி கையை வச்சு நல்லா இப்படி அலசுங்க. மண் இருக்கும் அதில். அலசாமல் மட்டும் போட்டுறாதீங்க, மண் இருக்கும். அதை அலசி இப்படி ஒரு தட்டில் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. எடுத்து கையில் தண்ணியை நல்லா பிழிஞ்சிடுங்க. எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி அவ்வளோதான், பிழிஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம காய் வெந்துச்சா குழம்புல பார்க்கலாம். காய் வேகலை பாருங்கள், காய் வேகலை. இன்னும் கொஞ்ச நேரம் காய் வேகட்டும், குழம்பும் கொதிக்கட்டும். திருப்பியும் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம இறக்கும்போது தான் இந்த சன்னாக்குனி போட்டு 2 கொதிக்க வச்சோடனே இறக்கிடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ காய் வெந்துச்சான்னு பார்க்கலாமா? காய் வெந்துச்சு, குழம்பும் கொதிச்சு. இப்போ நம்ம சன்னாக்குனியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலக்கிடுங்க. இந்த மாதிரி கலக்கி விட்ருங்க. பாருங்க, குழம்பும் சுண்டிடுச்சு. இப்போ இது நல்லா 2 கொதிச்சோடனே நம்ம இறக்கிடலாம். அது பாருங்கள், இந்த மாதிரி கொதித்தோடனே குழம்பு இறக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சாப்பாடு சூடாக வெடித்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். சாப்பிட்டுனே இருப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வாசனைக்கு நல்லா சாப்பிடுங்க. வேறு எந்த காய் பதார்த்தம் எதுவுமே வேணாம். இந்த உருளைக்கிழங்கு இந்த குழம்புல போட்டுக்கிது பாருங்கள், வாழைக்காய், இதை வச்சே நீங்கள் சாப்பிட்றலாம்.